Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STSல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் லெசன் 1 and 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வரைக்குமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 7 யூனிட் இருக்குனால ஸோ நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கொடுத்து 3 2 மார்க் எழுதணும். ஸோ பப்ளிக் கான்செப்டில் அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக 2 மார்க்ஸ் படிக்கணும். ஸோ நம்மளோட சேனல் GR Success STSல அப்லோட் பண்ணுற 2 மார்க் மட்டும் படிச்சிங்கனாவே போதும். டெஃபினட்டாக நீங்கள் எல்லா 2 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் இந்த வேர்டு மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷூராக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 2 மார்க்குன்னு சொல்லும் போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சேனலில் போட்டு 2 மார்க் கொஸ்டின் படிக்கும் போது ஈஸியாக மார்க் பண்ணி படிச்சுக்கங்க. சார் நான் இதில் பார்த்தீங்கன்னா வேறு கைடில் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த கொஸ்டினை மட்டும் மார்க் பண்ணி படிச்சிங்கனாவே கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த கொஸ்டின் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாமே PTA கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டினாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு வேரியேஷன் தான் கொஸ்டினாவது மார்க் பண்ணுங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒய் டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஆன்சர். எக்ஸாக்டாக என்ன கேட்குறாங்க அதை மட்டும் ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வாட் இட் த பேரண்ட்ஸ் டூ when the young seagull failed to fly. என்ன பண்ணாங்க, அது வந்து அந்த பறவை பறக்காததுக்கு his parents scolded him. முதல்ல வந்து திட்டினாங்க. threatened to let him starve on the lunch. அது மட்டும் இல்லாத அங்கேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இறந்துருவேன், உனக்கு அதாவது இப்போ சாப்பாடு இல்லாத கண்டிப்பாக இறக்குற நிலைக்கு போயிடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அது எக்ஸாக்டான வேர்டு மட்டும்தான் போதும். how did the bird feel when it started flying for the first time. முதல்ல அந்த பறவை பறக்கும் என்னன்னா a monstrous terror seized him. அந்த மனசுக்குள்ளே பயங்கரமான ஒரு பயம் இருந்தது. பட் தென் அட்டடிய பார்த்தீங்கன்னா ஜாய்ஃபுல்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட். நோ, த மதர் பேர்ட் டிட் நாட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங். எந்த ஃபுட்டுமே கொடுக்க கிடையாதுன்னு கான்செப்ட். அது அந்த பறவை பறக்கிறதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வாட் மேட் த யங் சீகல் கோ மேட். என்ன நடந்தது அந்த பறவைக்கு பார்த்தீங்கன்னா த யங் சீகல் வாஸ் ஹங்க்ரி. ரொம்ப பசியாக இருந்தது. அவர் மதர் டிட் நாட் கம் நியர் டு ஃபீட் ஹிம். வரல. அதுக்கப்புறம் இந்த சைட் ஆஃப் த ஃபுட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஆஃப் த ஃபுட் the young seagull go madன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். அடுத்து வாட் ப்ராம்ப்டட் the seagull to fly finally. the mother seagull showed a piece of fish to the hungry young seagull. அந்த பறவை என்ன பண்ணுச்சு, ஒரு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து ஹங்கரி யங்ஸுகள் காட்டணும். பட் he could not reach the ஃபுட்னா ஆனால் மேடன் பை த ஹங்கரி டைட். அந்த பசி மயக்கத்தில் இருந்தனால தான் அந்த ஃபிஷ்ஷை வந்து போய் பிடிச்சுன்னு சொன்னான். ஹவ் வாஸ் த யங் சீகல் ஃபர்ஸ்ட் attempt to fly. the young seagull first attempt to fly was failure because he was afraid to fly. நமக்கே தெரியும் ஃபஸ்ட் டைம், ஏன்னா அந்த பயம் இருந்ததுனால. அது மட்டும் இல்லாத வேறு என்ன கான்செப்ட் இருந்ததுன்னா he failed to muster up courage to fly. தைரியம் இல்லை, நம்மளால் பறக்க முடியும், நம்ம விங்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ண அந்த கான்செப்டில் இருந்ததுதான். ஸோ ஓவராலாக இந்த கேட்டகரியில் நம்ம கம்பேரிசன் பண்ண இந்த எல்லா டூ இருக்கும். ஸோ ரேன் பேக் டு த லிட்டில் ஒன்க்கு ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வெவ்வேறு கைடில் படிக்கிறீங்கனாலும் பரவாயில்ல, இந்த கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆன்சர் சரியாக இருந்தால் போதும். கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 7 கொஸ்டினும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து ரிமைனிங் ஃபஸ்ட் லெசன்லேயே ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸ் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் 2 மார்க்கை போட்டு நிறைய படித்து கன்ஃபியூஸ் பண்ணிங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இதையாவது படிச்சிங்கன்னா ஷூராக நீங்கள் ஸ்கோர் பண்ணுற கான்செப்டில் தான் இந்த கொஸ்டினை நம்ம அப்லோட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் நாங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது வாட் ஹேப்பன் டு த யங் சீகல் when it landed on the green ship. என்ன நடந்தது ஃபஸ்ட்டு அந்த பறவைக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது த யங் சீகல் லேண்டட் ஆன் த கிரீன் சி அண்ட் சாங்க் இன்டு. முதல்ல வந்து மூழ்க ஆரம்பிச்சது, சாங்க்னா மூழ்க ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன நடந்தது பார்த்தா இஸ் பெல்லி டச் த வாட்டர். அதோட அடிவயிறு வந்து பார்த்தா தண்ணியில் போய் பார்த்து யூ வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். அதுக்கப்புறம் மிதக்க ஆரம்பிச்சது. ஸோ இப்படி தான் முதல்ல அதுக்கான கான்செப்டே நடந்தது. நெக்ஸ்ட் ஹவு டிட் த பேரண்ட்ஸ் சப்போர்ட் என்கரேஜ் த யங் சீகல்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா parents support and encourage the young seagull brother and sister by perfecting them in the art of flight. சொல்லி கொடுத்தாங்க. teaching them how to skim the waves, teaching them how to dive for the. எப்படி நம்ம பறக்கணும், எப்படி டைவ் பண்ணணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. what was the first catch of the young seagull older brother சொல்லும்போது ஹெர்ரிங் ரொம்ப முக்கியமானது. ஹெர்ரிங் was the first catch of the young seagull older. ஹெர்ரிங்ன்ற ஃபிஷ் தான் முதல்ல சீகலோட பிரதர் வந்து பிடிச்சது. அடுத்து why did the young bird utter a joyful scream. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானதா. ஏன் அந்த பேர்டு வந்து ரொம்ப சந்தோஷம் பறக்க ஆரம்பிச்சுன்னா the young bird saw his mother picking up a piece of fish towards him. நம்ம தன்னுடைய அம்மா தனக்கு வந்து உணவு எடுத்துகிட்டு வராங்கன்ற கான்செப்ட் பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டுச்சு. லேட்டர் when he began to fly at a child. ஆனால் அதுக்கப்புறம் அதுவே பறக்க ஆரம்பிக்கும் போது சந்தோஷம். இது இந்த 2 கான்செப்ட் தான் இதில் கொடுத்துருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் வாட் இட் த யங் பேர்ட் டு பார்த்தீங்கன்னா டூ டு சீக் த அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ். என்னெல்லாம் பண்ணுச்சு அதை பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்செப்ட்
The young bird stood on one leg. ஒரு leg நடிச்சது. He acted to fall asleep. தூங்குறவன் நடிச்சது. He closed his one eye. He uttered a low cackle. அதுக்கப்புறம் ரொம்ப எல்லாமே. ஸோ ஓவரால் அந்த ஃபஸ்ட் லெசனில் 12 2 மார்க்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அந்த 12 2 மார்க் கொஸ்டின் தரவாக படிச்சிங்கன்னா போதும், டெஃபினட்டாக நீங்கள் பப்ளிக்லி ஆன்சர் பண்ணிடலாம். நான் திருப்பி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு லெசனையும் மோர் தென் 22 மார்க்ஸ் மேலே இருக்குது. ஸோ அந்த எல்லா கொஸ்டினுமே படிக்கணுமா சார்னா கண்டிப்பாக எல்லா கொஸ்டின் படித்து நம்ம ரீகால் பண்ணலாம். அதுக்காகவே உங்களுக்காகவே இந்த 2 மார்க் கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது யூனிட் 2க்கான கொஸ்டின். யூனிட் 2லேயும் நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எதெல்லாம் படிக்கணும், இந்த கொஸ்டின் படிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வேர் வாஸ் த ஆத்தர் வென் ஹி ஹர்ட் த நாய்ஸ். ஃபஸ்ட் டைம் அந்த ஆத்தருக்கு எங்கே அந்த இந்த ஆத்தர் வாஸ் த பாத்ரூம் வென் ஹி ஹர்ட் த பாத்ரூம் பார்த்துட்டு அப்படின்னு ரெண்டுமே நம்ம எழுதிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது அடுத்த கான்செப்ட்னா ஹூ வேர் த நரேட்டர்ஸ் நெய்பர். நரேட்டரோட நெய்பர் யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நரேட்டரோட நெய்பர் யார் சொல்லுங்கள். மிஸ்டர் போர்ட்வெல் அண்ட் இஸ் வைஃப் வேர் த நரேட்டர் நெய்பர். அதாவது போர்ட்வெல்லும் அவங்களோட வைஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நரேட்டரோட நெய்பராக இருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டிட் பார்த்தீங்கன்னா போர்ட்வெல் ரியாக்ட் வென் எ ஷூ வாஸ் த்ரோன் இன் டு தேர் ஹவுஸ். போர்ட்வெல் என்ன ரியாக்ட் பண்ணாங்க சொல்லுங்கள். மிஸ்டர் போர்ட்வெல் ஷவுட்டிங் ஆங்கி ரொம்ப கத்த ஆரம்பித்தாங்க. இவங்களோட தொந்தரவே பொறுக்க முடியலையே, ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத அடுத்துனா மிஸ்டர் போர்ட்வெல் செட் தட் தே வுட் செல் த ஹவுஸ் அண்ட் மூவ் டு பயோரியா. அது மட்டும் மிஸ்ஸஸ் போர்ட்வெல் சொல்கிறாங்க, நம்மளோட வீட்டை விற்றுட்டு பயோரியாவுக்கு போயிடலான்ற கான்செப்ட் வந்துட்டாங்க. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள். வாட் டிட் போர்ட்வெல்ஸ் திங்க் வென் தே ஹர்ட் த மதர் ஷவுட். என்ன நினைச்சாங்க போர்ட்வெல்? த போர்ட்வெல் தாட்ஸ் தட் தேர் வேர் பர்க்லர்ஸ் இந்த அவங்க வீட்டில் திருட இருக்கிறாங்கன்னு நினச்சாங்க. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் டைரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்குவாங்க. ஒய் டு யூ திங்க் மிஸ்ஸஸ் போர்ட்வெல் வாண்டட் டு செல் தஸ். எதுக்காக வந்து அவங்க வீட்டில் நினைக்கிறேன் மிஸ்ஸஸ் போர்ட்வெல் வாண்டட் டு செல் தஸ் பிகாஸ் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் மைல்ட் அட்டாக். அடிக்கடி அவங்களோட தொந்தரவு தாங்க முடியல, ஹெல்த் அட்டாக் வந்திருக்கு. அண்ட் ஆஃபன் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் நெய்பர்ஸ், அவங்களோட டிஸ்டர்பன்ஸ் வந்து. நெக்ஸ்ட் வாட் வாஸ் த கிராண்ட் ஃபாதர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்னெல்லாம் கிராண்ட் ஃபாதர்னா ரொம்ப சிம்பிள். நைட் கவுன், நைட் கேப், லெதர் ஜாக்கெட், உள்ளன் பேண்ட். ஸோ 4 கேட்டகரி தான். ஸோ இதில் இந்த கேட்டில் ஓவராலாக 6 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் கெயிட்டில் படிக்கும் போது ஆன்சர்லாம் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா எக்ஸாக்டாக என்ன ஆன்சரோ அது மட்டும் எழுதினீங்களா போதும், பப்ளிக்கில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த 2 மார்க் வந்து லெசன் 1 and 2 இருக்கிறது நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் ரிமைனிங் கேட்டகரி இருக்கிற 2 மார்க், செகண்ட் யூனிட் இருக்கிற 2 மார்க்கும் பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்குன்னும் போது இந்த கொஸ்டினை திருப்பி சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கேட்டாலும் படிச்சிங்க. ஆனால் ஆன்சர் கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. why did Herman Arthur slam the door. ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம் கம்பேரிசன் பண்ணும்போது. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் த கோஸ்ட். அவள் தான் ஆன்சர். அந்த கோஸ்ட் வந்துருக்குன்ற அந்த பயத்தினால தான் பண்ணாங்க. எக்ஸாக்டாக. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் 8th கொஸ்டின் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. வாட் woke up the mother. The slamming of the door. The narrator and his brother slammed the door suddenly. It woke up his mother. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், எக்ஸாக்டான ஆன்சர். ஸ்லாமிங் ஆஃப் த டோர் ஒர்க் அப் த மதர் எழுதிக்கலாம். அடுத்த கான்செப்ட் பாருங்கள். 9th 2 மார்க் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா வாட் இட் த நரேட்டர் திங்க் த அன்யூசுவல் சவுண்ட் வாஸ். ஆக்சுவலாக நரேட்டர் என்ன இந்த அன்யூசுவல் சவுண்ட் வாஸ் நமக்கு இது பர்க்லர்னு ஃபஸ்ட் கான்செப்டில். The narrator that the unusual sound his father or his brother Roy come on. Later he felt that it was a burglar or a ghost அப்படின்ற கான்செப்ட் வந்தார். இது 9th 2 மார்க். நெக்ஸ்ட் கான்செப்ட் who uses zither and ivy. ரொம்ப முக்கியமான 2 மார்க். இதுவும் பிடிஎல் கேட்டுறோம், பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. The narrator Nia Pig used the zither. It used to sleep on it. அவ்வளோ எக்ஸாக்டாக அந்த ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 10th 2 மார்க். அடுத்து நம்ம கம்பேரிசன் 11th 2 மார்க். மென்ஷன் the events that the grandfather imagined. என்னெல்லாம் கிராண்ட் இமேஜின் பண்ணாரு சொல்லுங்கள். That's compared to the cops were gentle medias men. He thought that we are trying to ஹை டு இஸ் அட்டிக். அதுக்காக அந்த ஜென்ரல் மீடியர்ஸ் தான் வந்துருக்கிறாருன்னு நினச்சி தான் இது பண்ணாரு. ஹவு டிட் த காப்ஸ் மேனேஜ் டு என்டர் த லாக் டோர்ஸ். எப்படி வந்து காப்ஸ் வந்து என்டர் பண்ணாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கம்பேரிசன் பண்ணும்போது த காப்ஸ் ப்ரோக் த ஃப்ரண்ட் டோர் தென் தே என்டர் த லாக் டோர். எக்ஸாக்டாக அந்த ஆன்சர் மட்டுமே கொடுத்துருக்கோம் 2 மார்க்லையும். இல்லை சார் நான் வேறு மாதிரி படிச்சிருக்கனாலும் அட்லீஸ்ட் அந்த கொஸ்டின் 12 கொஸ்டின் மார்க் பண்ணிப்போம். வேறு நீங்கள் எல்லா கொஸ்டின் படிச்சிருந்தாலும் இந்த 12 2 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணி படிச்சீங்கன்னா ஷூராக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பிளே மேஜர் ரோல். நிறைய 2 மார்க் இருக்கிறதுனால எதை படிக்கிறது எதை பெற்றது அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ உங்களுக்காகவே மறுபடியும் ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு நீங்கள் இந்த 2 மார்க் மட்டும் படிங்க. கண்டிப்பாக இதில் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ once again thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success.
சக்ஸஸ் எஸ்டிசி ஸ்டில்னா தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கிற டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த 2 மார்க்கை படித்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் நல்லா இருந்ததுன்னா ஷூராக நம்ம நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். பேராகிராஃப் ஆகட்டும் எந்த கேட்டகரியான இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும் போது தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறையும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். I wish you all success to score high marks in the first midterm examination. Okay, bye.